எகிப்து தேசத்தில் பார்வோனின் அரண்மனையில் சேவை செய்த இரு முக்கிய அதிகாரிகள் இருந்தார்கள். ஒருவன் பானபாத்திரக்காரரின் தலைவன், மற்றொருவன் சுயம்பாகிகளின் தலைவன். ஒருநாள் அவர்கள் இருவரும் பார்வோனுக்கு விரோதமாக தவறு செய்தார்கள். பார்வோன் கோபமடைந்து அவர்களை அரச காவல்துறை தலைவனின் இல்லத்திலுள்ள சிறையில் அடைக்கும்படி ஆணையிட்டான். அதே சிறையில் யோசேப்பும் இருந்தான். சிறை அதிகாரி அந்த இரு அதிகாரிகளையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தான். யோசேப்பு அவர்களுக்கு சேவை செய்தான். நாட்கள் நகர்ந்தன. ஒரு இரவு பானபாத்திரக்காரரின் தலைவரும் சுயம்பாகிகளின் தலைவரும் தத்தம் கனவுகளை கண்டார்கள். அந்த கனவுகள் அவர்களை மிகவும் கலங்க செய்தன. காலை நேரத்தில் யோசேப்பு அவர்களை பார்த்தபோது அவர்கள் முகத்தில் கவலை தென்பட்டது. நீங்கள் இன்று ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கனவு கண்டோம், அதற்கு பொருள் சொல்ல யாரும் இல்லை. யோசேப்பு அமைதியாக சொன்னான், கனவுகளுக்கு பொருள் சொல்லுவது தேவனுடைய காரியம். தயவு செய்து உங்கள் கனவுகளை எனக்கு சொல்லுங்கள். முதலில் பானபாத்திரக்காரரின் தலைவர் பேசினான். என் கனவில் என் முன் ஒரு திராட்சை தண்டு இருந்தது. அதில் 3 கிளைகள் இருந்தன. அவை முளைத்து மலர்ந்து திராட்சை பழங்கள் காய்ந்தன. பார்வோனின் பானக்கிண்ணம் என் கையில் இருந்தது. நான் அந்த திராட்சைகளை பிழிந்து அதன் சாறை கிண்ணத்தில் ஊற்றி அதை பார்வோனின் கையில் கொடுத்தேன். யோசேப்பு சொன்னான், அதன் பொருள் இதுதான், 3 கிளைகள் 3 நாட்கள். இன்னும் 3 நாட்களில் பார்வோன் உன்னை மீண்டும் உன் பதவியில் நிலைநிறுத்துவான். நீ முன்பு போல் பானபாத்திரக்காரரின் தலைவராக சேவை செய்வாய். ஆனால் உனக்கு நன்மை நிகழும்போது என்னை நினைவுகூர்ந்து எனக்காக பார்வோனிடம் பேச வேண்டும். நான் எபிரேய தேசத்திலிருந்து அநியாயமாக கொண்டுவரப்பட்டவன். இங்கே நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன்.